எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம்மேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கிறேன். 1/2 கப் மைதா மாவு எடுத்து கேக் செய்ய போகிறேன். 1/2 கப் மைதா மாவுக்கு 2 முட்டை சரியான அளவு. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கப் சீனி எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் சீனி சரியான அளவு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம் பிரித்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சுகரை பவுடர் பண்ணி சேர்த்தா அப்படியே சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுடர் பண்ணலை, அதனால நான் 3 டைமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சுகர் சீக்கிரம் கரையாது, அதனால தான். கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் கேக் செய்ய போகிறேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா கேக் நம்ம செய்யும் பொழுது லாஸ்ட்டாக எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். இப்போது கொஞ்சமாக மைதா சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேக் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இல்லாமல் போயிடும். இப்போது இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அது மேலே கேக் மிக்ஸை நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன். அதை நம்ம இது மேலே ஒன்று ஒன்று அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா புஃப்னு வெந்து வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வீட்டிலையே கேக் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.